أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரத்துல் மஹ்தி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சியில் இக்காலத்தின் இமாமாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹ்தியாகவும் வந்திருக்கக்கூடிய ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கை தொடர்பாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அன்னாரினுடைய பல்வேறு விஷயங்களை, அன்னாரினுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அன்னாரினுடைய குடும்பம் எவ்வாறு இருந்தது, மேலும் அன்னாருடைய பண்புகள் என்னென்ன என்பது தொடர்பாக பல விஷயங்களை நாம் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் கண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அன்னாரோடு தொடர்புடைய இடங்கள், அன்னார் பிறந்த காதியான் தொடர்பாகவும் காதியானில் உள்ள புனித தலங்கள் தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். நம்மிடையே இன்று கலந்துரையாடுவதற்காக இரு ஆலிம் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். மௌலவி ஓஎம் முசமில் அஹமத் சாஹிப் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அதே போன்று மௌலவி ஏபிஏ தாரிக் அஹமத் சாஹிப் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். இரு சகோதரர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். சகோதரர்களே, நாம் அறிந்தது போன்று ஒரு நபியோடு தொடர்புடைய இடங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடுகின்றது. இன்னும் சொல்வதென்றால் ஷாயிருல்லா, அதாவது அல்லாஹ்வினுடைய அடையாளங்களாக அவை இருக்கின்றன. ஏனென்றால் அந்த இடங்களில் இறைவனுடைய மாபெரும் அற்புதங்களும் அருட்களும் வெளிப்பட்ட இடமாக இருக்கின்றது. அதே போன்று ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளிலும் இந்த இடங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றன. இன்றளவும் அந்த இடங்கள் முழு உலகத்தில் உள்ள அஹ்மதிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அன்னார் பிறந்த இடம், மேலும் அன்னார் இஸ்லாத்திற்காக அதிக அளவு துவாக்கள் செய்த இடம், அன்னார் கட்டிய பள்ளி வாயில்கள், மேலும் அன்னார் காட்டிய அற்புதங்கள் வெளிப்பட்ட இடங்கள் என பல இடங்கள் அதில் இருக்கின்றன. அது தொடர்பாக நாம் இன்று நமது நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நான் ஆரம்பத்தில் மௌலவி ஓஎம் முசமில் அஹமத் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புவது, ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க புனித தலங்கள் தொடர்பாக எடுத்துக் கூறுங்கள். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சீரத்துல் மஹ்தி என்ற இந்த தொடரில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் எடுத்து கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதனை பற்றியும் நாம் எடுத்து கூறுகின்றோம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், ஒமன் யுஅஸிமு ஷாஇரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். அதாவது எவர் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை, புண்ணிய ஸ்தலங்களை கண்ணியப்படுத்துவாரோ நிச்சயமாக அது உள்ளங்களுடைய தக்வாவினால் ஆகும் என்று கூறுகின்றான். ஆக இறைவனுடைய அடையாளங்கள் இருக்கின்ற அந்த புண்ணியஸ்தலங்களை எவர் மதிப்பாரோ கண்ணியப்படுத்துவாரோ அது உள்ளங்களில் உள்ள தக்வாவின் அடிப்படையால் ஆகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த அடிப்படையில் அந்த ஷாயிருல்லா என்று அழைக்கப்படுகின்ற அந்த புண்ணியஸ்தலங்களை நல்ல முறையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமென்றால் ஒன்று உள்ளத்தில் தக்வாவும் இருக்க வேண்டும். அந்த புண்ணியஸ்தலங்களை பற்றிய ஒரு மதிப்பும் கண்ணியமும் எந்த அளவுக்கு உண்டு என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த புண்ணியஸ்தலங்களை பற்றி நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இதில் முதலாவதாக நான் குறிப்பிடுவது மஸ்ஜித் முபாரக் என்பதாகும். மஸ்ஜித் முபாரக் என்பதை பலரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். அருளுக்குரிய ஒரு பள்ளிவாயில் என்று இதற்கு சொற்பொருள் அமைகின்றது. இதனுடைய ஒரு மறுபெயராக பைத்து ஜிக்ர் என்றும் கூறப்படுகின்றது. அதாவது ஜிக்ர் செய்யக்கூடிய இல்லம் என்று இதற்கு பொருள். இதனுடைய அடிக்கல் 1882ஆம் ஆண்டு நாட்டப்பட்டது. 9 அக்டோபர் 1883 இது முழுமையடைந்தது. ஆயினும் இது வெள்ளை அடிக்கப்படாமல் இருந்தது என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது. பழைய மஸ்ஜித் முபாரக்கை பற்றி சொல்லப்போனால் இதனுடைய உட்புற கட்டடம் 3 பகுதிகளை கொண்டதாக இருந்தது. முதல் பகுதி, மேற்கு பகுதியில் இமாமுக்கு ஒரு மெஹ்ராப் இருந்தது. மெஹ்ராப் மட்டும் இருந்தது அந்த மேற்கு பகுதியில். அதன் மேற்கிலும் வடக்கிலும் 2 ஜன்னல்கள் இருந்தன என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடக்கு சுவரில் ஒரு கதவு இருந்தது. அது மரப்பலகையால் மூடப்பட்டு 1-2 பேர் தனிமையில் தொழக்கூடிய அளவுக்கு அது இருந்தது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நடுப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் 6 பேர் கொண்ட 2 சஃப்புக்கான இடம் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த இடத்திலேயே பைத்துல் ஃபிக்ர் செல்ல ஜன்னலும் இருந்தது. ஆக இந்த நடுப்பகுதியிலிருந்து ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக பைத்துல் ஃபிக்ருக்கு நாம் செல்லலாம் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது. 3வது பகுதி, கிழக்கு பகுதி, அது நடுப்பகுதியை விட சற்று பெரியதாக இருந்தது.
இதில் 3 பகுதியாக சுமார் 15 பேர் தொழலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 15 பேர் தொழக்கூடிய அளவுக்கு அது இருந்திருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து வெளியே ஏணிப்படி ஒன்று இருந்தது, ஒது செய்யக்கூடிய இடமும் அங்கு இடம் இருந்தது, அதே போன்று குளியல் அறையும் இருந்தது என்று கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பகுதியில் கோடை நாட்களில் ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மஸ்ஜிதினுடைய 2 வாசல்களில் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அந்த திருவசனம் எழுதப்பட்டிருந்தது, திருக்குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்டிருந்தது. அதாவது நிச்சயமாக தீன் என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹ்வில் ஒப்புக்கொள்ளப்பட்டது இஸ்லாம் தான் என்று. அதே போன்று தரூத் ஷெரீஃபும் சலவாத்தும், அதே போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய இல்ஹாம்களும் கூட அதில் எழுதப்பட்டிருந்தன என்று கூறப்படுகின்றது. மஸ்ஜித் முபாரக்கினுடைய இந்த கட்டடம் 24 ஆண்டுகளாக அப்படியே இருந்தது. 1907ஆம் ஆண்டு பின்னர் அது முழுமை அடைந்தது. எந்த அளவுக்கு என்றால் அது பற்றி வருகின்றது, 24வது ஆண்டுகள் பிறகு அது விரிவுபடுத்தப்பட்டது. 1907இல் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்களுடைய கண்காணிப்பில் தெற்கு பகுதியில் இது விரிவு செய்யப்பட்டது. மஸ்ஜிதினுடைய அந்த 2ஆம் விரிவாக்கம் 1944இல் ஹிலாஃபத் சானியாவில் முஸ்லிமோதனுடைய காலத்தில் அது நடைபெற்றது என்றும் வருகின்றது. பள்ளியினுடைய பழைய பகுதியினுடைய 4 சிறிய மினாராக்கள் கூட இருந்தன என்று கூறப்பட்டிருக்கின்றது. மாடிக்கு செல்வதற்கு ஏணிப்படிகளும் இருந்தது என்று கூறப்படுகின்றது. இந்த ஏணிப்படிகளில் சென்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலே செல்லக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அன்னாருடைய ஒரு அடையாளமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய சந்திர கிரகணத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மஸ்ஜித் முபாரக்கினுடைய மொட்டை மாடியிலிருந்து அந்த கிரகணத்தை பார்த்தார்கள் என்று கூட வரலாற்றில் வருகின்றது. அந்த அளவுக்கு இது மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மினாராவை பற்றி வருகின்றது. ஒரு முறை டாக்டர் சையது அப்துல் சத்தார் சாஹிப் அவர்கள், நீங்கள் இப்போதாவது மலக்கை கண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதினுடைய மேற்பகுதியில் இந்த மினாரா இருக்கின்றது, இந்த மினாராவுக்கு மத்திய பகுதியில் 2 மலக்கள் தோன்றினார்கள். அப்போது எனக்கு சில இனிப்புகளை கொடுத்தார்கள். கொடுத்து இதில் ஒரு இனிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொன்றை உங்களுடைய முரீதுகளுக்கு கொடுங்கள் என்ற அளவுக்கு சொன்னார்கள் என்றும் கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாக வருகிறது. அடுத்து இதனுடைய இன்னொரு பெயர் பைத்து ஜிக்ர் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த பைத்து ஜிக்ர் பற்றியும் பல்வேறு இல்ஹாம்கள் இறங்கி இருக்கின்றன. இதில் ஒன்று, அலம் நஜால் லக சுஹூலத்தன் ஃபி குல்லி அம்ரின் பைத்துல் ஃபிக்ரி வ பைத்து ஜிக்ர் ஒமன் தஹலஹு கான ஆமினா. தஸ்கிராவில் 82வது பக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நாம் உமக்காக எல்லா விஷயத்திலும் லேசானதை நாம் வழங்கவில்லையா, எளிமையை வழங்கவில்லையா, மேலும் இந்த பைத்துல் ஃபிக்ரிலும் இந்த பைத்து ஜிக்ரிலும் நாம் உமக்கு நல்ல முறையில் ஒரு நன்மையை வைத்திருக்கின்றோம். எனவே எவர் இதில் மன தூய்மையுடனும் இறை வணக்கம் செய்யும் எண்ணத்துடனும் நல்ல நீயத்துடனும் அழகிய ஈமானுடனும் நுழைவாரோ அவர் தீய முடிவிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த பள்ளிவாசலில் எவர் நல்ல நீயத்தோடும் நல்ல இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடும் நுழைவாரோ அவர் தீய முடிவிலிருந்து காப்பாற்றப்படுவார் என்ற அளவுக்கு இது பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த மஸ்ஜித் முபாரக்கு பற்றி இன்னொரு இலகம் இருக்கிறது. முபாரக்குன் வ முபாரக்குன் வ குல் அம்ரின் முபாரக்குன் யஜ்அலு ஃபீஹி. அதாவது இது பரக்கத்துக்குரியதாக இருக்கின்றது, மேலும் முபாரக்குன் பரக்கத்து வழங்கப்பட்டதாக இருக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பள்ளிவாசலில் மிகவும் பரக்கத்தை பெற்றதாக இருக்கின்றது. இங்கு எது நடக்குமோ அதிலும் பரக்கத்து இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் தான் பொதுவாக திருமண நிகழ்ச்சிகள், ருக்ஸத்தானா போன்றவை எல்லாம், நிக்காஹ் போன்றவை எல்லாம் மஸ்ஜித் முபாரக்கில் நடப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இந்த இல்ஹாமின் அடிப்படையில் அது ஒரு பரக்கத்து இருக்கும் என்பதற்காகத்தான். அதே போன்று இன்னொரு இல்ஹாம் இதை பற்றி வந்திருக்கின்றது. ஃபீஹி பரக்காத்துன் லின்னாஸ் ஒமன் தஹலஹு கான ஆமினா. அதாவது இதில் மக்களுக்காக பரக்கத்துகள் இருக்கின்றன, எவர் இதில் நுழைவாரோ அது அவருக்கு பரக்கத்துக்குரியதாக இருக்கும் என்று. அதே போன்று இந்த மஸ்ஜித் முபாரக்கோடு தொடர்புடைய மிகவும் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், இன்று இரவு ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கனவை நான் கண்டேன். அதில் மலக்கள் இறங்குகின்றார்கள். சிலர் பச்சை நிற மையினால் பள்ளியினுடைய வாசல் பகுதியில் மேற்பகுதியில் சில வசனங்களை எழுதுகின்றார்கள். அதில் ஒரு வசனம் மட்டும் எனக்கு நினைவிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அது லா ராத்த லி ஃபضலிஹி என்பதாகும். இது திருக்குர்ஆனுடைய ஒரு வசனமும் கூட. ஆக பல வசனங்கள் எழுதினார்கள். அது இந்த ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அருளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதாகும். ஆக இந்த அடிப்படையில் தான் மஸ்ஜித் முபாரக்கிலும் கூட நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்தில் எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த ஆன்மீக காட்சியில்
பச்சை நிறத்திலேயே அந்த வசனம் எழுதப்பட்டிருப்பதை கண்டார்களோ, அதே போன்று பச்சை நிறத்திலேயே அங்கே லா ராத அலி ஃபதுலிஹி என்ற அந்த வாசகம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இது ததுக்கரா 88வது வசனத்தில் வருகின்றது. அதே போன்று ஹுஜ்ரா என்ற ஒன்று இருக்கின்றது. இது சிவப்பு நிற அடையாளம் தெளிக்கப்பட்ட ஒரு அறை என்று கூறப்படுகின்றது. எல்லோருக்கும் தெரியும். மஸ்ஜித் முபாரக்கினுடைய கிழக்கு பகுதியில் ஏணிப்படிகளுடன் ஒட்டிய ஒரு அறையாக இது இருக்கின்றது. 10 ஜூலை 1885 இந்த அறையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கிற்கும் மேற்குக்குமாக போடப்பட்டிருந்த ஒரு கட்டிலில் ஓய்வு பெற்றிருந்தார்கள். அவ்வாறு ஓய்வு பெற்றிருக்கும் போது, தூங்கி கொண்டிருக்கும் போது கட்டிலில் எந்த தலையணையோ விரிப்போ கூட இல்லை என்று கூறப்படுகின்றது. அவர்களுடன் சஹாபி முன்ஷி அப்துல்லா சாப் அவர்கள் சனோரி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கீழே அமர்ந்து அவருடைய கால்களை அமுக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு கஷ்ஃப் கனவை பார்க்கின்றார்கள். அப்போது அதில் சில மலக்கள் சில விஷயங்களை எழுதி அல்லாவிடம் கையெழுத்து வாங்குவதற்காக அவர்கள் நீட்டுகின்றார்கள். பிறகு இறைவன் கையெழுத்திடுவதற்காக பேனாவை மையம் எடுக்கின்றான். அவன் மையை தெளிக்கின்றான். தெளிக்கும் போது இறைவன் கையெழுத்திடுகின்றான். இவ்வாறு அவர்கள் கண்ட கனவு. ஆனாலும் வெளிப்படையில் கூட அந்த மை துளி வெளியே பட்டுவிட்டது. ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவருடைய அந்த சட்டையிலும் கூட பட்டுவிட்டது. இந்த செய்தியை, இந்த விஷயத்தை அந்த சஹாபி பார்க்கின்றார்கள். பார்த்து அவர் ஏதோ பள்ளி ஏதாவது மேலிருந்து ஏதாவது விழுந்து விட்டதா என்றெல்லாம் மேலே பார்க்கின்றார். எதுவுமே இல்லை. வெளிப்படையான எந்த காரணையும் அங்கு பார்க்க முடிவதில்லை. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் எழுந்த பிறகு கூறுகின்றார்கள், இவ்வாறு மைத்துளி விழுந்திருக்கின்றது, எங்கிருந்து வந்தது என்று சொல்லும்போது அவர்கள் அதனை மறுக்கின்றார்கள். அவ்வாறல்ல, ஏதாவது ஒரு மாம்பழம் கீழே விழுந்திருக்கும் என்று தான் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது, இவ்வாறு ஒரு கஷ்பு காட்டப்பட்டது என்றும் இறைவன் இவ்வாறு மைத்துளி தெளித்தான் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு அந்த மைத்துளி தெளிக்கப்பட்டது வெளிப்படையிலும் கூட காட்டப்பட்டிருக்கின்றது. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் நடந்திருக்கின்றது. பல அவுலியாக்களுக்கும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகின்றது. அப்போ பிறகு அந்த மைத்துளிப்பட்ட அந்த சட்டையை எந்த அளவுக்கு ஒரு பரக்கத்துக்குரியதாக கருதி அந்த அப்துல்லா சனூரி அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால், ஹுசூர் இதனை எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள், நான் கொடுத்து விடுகின்றேன், ஆனால் இதனை நீங்கள் உங்களுடனேயே வைத்துக்கொள்ள வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மரணிக்கும் போது நீங்கள் இதனை உங்களுடனேயே தஃபன் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட சமூகம் நடக்கும்போது அவர்களும் இந்த மாதிரியான தபுருக்கான பரக்கத்துக்குரிய பொருளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவை அவர்களுடனேயே தஃபனும் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சாபிகளோடு. எனவே நீங்கள் மரணிக்கும் போது உங்களுடனேயே இது தஃபன் செய்யப்பட வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு கட்டளையோடு அவர்கள் அதனை கொடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலேயே ஹஜ்ரத் அப்துல்லா சனூரி அவர்கள் எப்போது மரணமடைந்தார்களோ அப்போது அவர்கள் மரணமடைந்தது 7 அக்டோபர் 1927ஆம் ஆண்டு. அப்போது அவர்கள் மரணமடையும் போது கஃனிலேயே அந்த சட்டையும் வைக்கப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வாசனல் ஜஸா. ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புடைய இரு இடங்கள், அதாவது பைத்துல் ஜிக்ர், அதாவது மஸ்ஜித் முபாரக் தொடர்பாகவும் ஹுஜ்ரா தொடர்பாகவும் மிக விரிவாக எடுத்து கூறினீர்கள். மஸ்ஜித் முபாரக்கை ஒட்டி இன்னொரு அறையும் கூட இருக்கின்றது. அதற்கு பைத்துல் ஃபிக்ர் என்று பெயர். அந்த அறை தொடர்பாக என்ன வருகிறது என்றால், தாங்கள் ஏற்கனவே பைத்துல் ஜிக்ர் தொடர்பாக ஒரு இல்ஹாமை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது அலம் நஜஅல்லக சஹூலத்தன் ஃபி குல்லி அம்ரின் பைத்துல் ஜிக்ர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போன்று பைத்துல் ஃபிக்ர் என்கின்ற வார்த்தையும் அந்த இல்ஹாமில் வருகின்றது. அதாவது நாம் அனைத்து விஷயங்களையும் எளிதாக ஆக்கி தரவில்லையா, அதாவது உமக்கு பைத்துல் ஃபிக்ரை வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அந்த அடிப்படையில் அந்த ஒரு அறையும் மிகவும் அருளுக்குரியதாக இருக்கும். மஸ்ஜித் முபாரக்கினுடைய வடக்கு பகுதியில் அந்த அறை இருக்கின்றது. அந்த வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் போன்று இருக்கும். அது உள்ளே அது செல்லும் பொழுது இந்த அறை வருகின்றது. இந்த அறையில் ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அந்த பகுதியிலேயே மேல்தளத்திலேயே பைத்துர் ரியாசத் என்கின்ற ஒரு அறையும் இருக்கின்றது. அந்த அறையை பற்றி நாம் சொல்ல போனால் 1875-76களில் ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு அதிகமாக இபாதத் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கனவில் காண்கின்றார்கள், ஒரு பெரியவர் வந்து, நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அதுதான் முந்தைய நபிமார்களினுடைய ஒரு சுன்னத்தாக நடைமுறையாக இருந்திருக்கிறது என்று. அப்பொழுது அவர்கள் 9 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கின்றார்கள். வீட்டுக்கு தெரியாமல் மறைமுகமாக தனக்கு வரக்கூடிய உணவுகளை முதலிலிருந்தே ஒரு சில பேரை அங்கு வந்து விடுமாறு கூறியிருப்பார்கள். அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் வந்து விட வேண்டும் என்று அவர்களிடம் அந்த உணவை கொடுத்து விடுவார்கள். மிஸ்கீன்களுக்கு அந்த உணவை கொடுத்துவிட்டு தான் பட்னியாக நோன்பிருந்தார்கள். 9 மாத காலங்கள் நோன்பிருந்ததாக பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பல அவுலியாக்களையும் இறை நேசர்களையும், ஏன் இன்னும் சொல்வதென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், ஹஜ்ரத் உசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் கனவில் பார்த்திருக்கின்றார்கள். கனவில் அல்ல, மாறாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த 4 நபரையும் விழித்திருந்த நிலையில் நான் பார்த்தேன் என்று கூறுகின்றார்கள் இபாதத் செய்து கொண்டிருக்கும் பொழுது. ஆக அந்த அளவுக்கு அருளுக்குரியதாக அந்த அறை இருக்கின்றது. அன்னாரினுடைய முதல் நூலான பராஹினி அஹ்மதியாவை அன்னார் அந்த அறையில் தான் எழுதினார்கள் என்றும் நாம் பார்க்க முடிகின்றது. அது தவிர நாம் பார்த்தோம் என்றால் மஸ்ஜித் அக்ஸா இருக்கின்றது. இந்த மஸ்ஜித் அக்ஸா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தந்தையார் கட்டியதாகும். அதாவது மிர்சா குலாம் முர்த்தசா சாஹிப் அவர்கள் 1875 இதற்கான அடிக்கலம் இடுகின்றார்கள். 1876 அது பணி முடிவடைகின்றது, அந்த பள்ளிவாயில் தயாராகின்றது. பிறகு 1876 ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி அன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தந்தையார் வஃபாத் ஆகின்றார்கள். அவர்கள் வசியத் செய்திருந்தார்கள், அதாவது நான் இறந்துவிட்டால் என்னுடைய கபரை, என்னுடைய ஜனாசாவை இந்த பள்ளிவாயிலினுடைய இந்த வராந்தாவில், இதற்கு வெளியிருக்கக்கூடிய பகுதியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று. அதற்கேற்ப அந்த பள்ளிவாயிலுக்கு வெளியிருந்த பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களினுடைய கபரும் கூட அங்குதான் இருக்கின்றது. அதாவது மேல்தளத்தில் அதற்கான அடையாளம் வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த மேல்தளத்தில் இருந்து ஏறக்குறைய 6 அல்லது 7 ஃபீட்டு அளவு கீழ் அந்த கபர் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள். பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது மஸ்ஜித் அக்ஸாவில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினான். அது என்னவென்றால் 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு ஹஜ் பெருநாள் தொழுகை என்று, ஹஜ் பெருநாள் நாளன்று அல்லாஹ் ஆரம்பத்திலேயே அன்னாருக்கு காலையிலேயே இல்ஹாம் மூலமாக தெரிவித்திருந்தான், அதாவது இன்று நீ பெருநாள் குத்பா அரபி மொழியில் வழங்குவாய் என்று. அதற்கேற்ப இல்ஹாம் மூலமாக அன்னார் எந்த ஒரு தயாரியும் செய்யாமல், எந்த ஒரு ஆயத்தமும் செய்யாமல் வந்திருந்தார்கள். இல்ஹாம் மூலமாக அவர்கள் அந்த குத்பாவை கொடுத்தார்கள். இறைவன் அவர்களுக்கு இல்ஹாம் சொல்ல சொல்ல அவர்களுடைய நாவுகளிலிருந்து அந்த குத்பா வெளிப்பட்டதாக பார்க்க முடிகிறது. இது ஒரு மிக பெரும் அற்புதமாகும். ஆக அதுவும் கூட அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் உள்ள ஒரு மேராபில் தான் அந்த பாதியில் நடந்த சம்பவமாகும். மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பார்க்கும் பொழுது இது 1875 அடிக்கல் இடப்பட்டு 1876 நிறைவடைந்தது. பிறகு 1900ஆம் ஆண்டு சிறியதான காரணத்தினால் அது விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. அப்பொழுது ஹஜ்ரத் மிர்சா குலாம் முர்த்தசா சாஹிப், அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையினுடைய கபரும் கூட அந்த அதற்குள் பள்ளிவாயில் பகுதிக்குள் வந்து விடுகின்றது. பிறகு 1910ஆம் ஆண்டு முதலாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களினுடைய காலத்தில் பிறகு விரிவாக்கம் செய்யப்படுகிறது 2வது முறையாக. பிறகு 3வது முறையாக ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய காலத்தில் 1938ஆம் ஆண்டு அது ஒரு முறை விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. பிறகு அதே ஆண்டில்தான் 1938ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் நாளன்று ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாயிலிருந்து முதல் முறையாக லவுட் ஸ்பீக்கர் மூலமாக ஹுத்பா கொடுத்தார்கள் என்றும் நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. பிறகு அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்குள் இருக்கக்கூடிய இன்னொரு மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடம் என்னவென்றால் மினாரத்துல் மசீஹ் ஆகும். அதாவது ஹதீஸில் வரக்கூடிய ஈசா இப்னு மரியத்தை பற்றி கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், அவர் திமஷ்கிற்கு கிழக்கு பகுதியில் வருவார், வெள்ளை மினாராவில் இறங்குவார். ஆக அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மினாராவை தன்னுடைய வருகையினுடைய ஒரு அடையாளமாக கேட்டினார்கள், வெள்ளை மினாரா. இது 1903ஆம் ஆண்டு இதற்கு அடித்தளம் இடப்பட்டது. மார்ச் 13ஆம் நாளன்று ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மினாரத்துல் மசீஹ் அடித்தளமிட்டார்கள். இதனுடைய உயரம் ஏறக்குறைய 105 ஃபீட் என்று கூறப்படுகின்றது. 105 ஃபீட் ஆகும். இதற்குள் 3 தளங்கள் இருக்கின்றது. இந்த மினாராவில் 92 படிக்கட்டுகள் கொண்ட மினாரா. இது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த பணி நிறைவடையாவிட்டாலும் கூட ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் 1914 மீண்டும் இதை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். பிறகு 1923ஆம் ஆண்டு இந்த மினாரத்துல் மசீஹ் முழுமையடைந்ததாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. பிறகு அந்த மினாரத்துல் மசீஹில் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அவர்களினுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இது பளிங்கி கற்களால் கட்டப்பட்ட ஒரு மினாராவாகும். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மினாரா கட்டுவதற்கு வேறு சில நோக்கங்களும் வைத்திருந்தார்கள். இதில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதாவது இதில் லைட் போடப்பட வேண்டும், லால்டேன் போடப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது லைட்டும் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது
இருள் நிறைந்த இடத்தில் ஒளி வந்துவிட்டது, அதாவது இங்கு ஆன்மீக ஒளி வந்துவிட்டது என்பதை சுட்டிக்காட்ட விதமாக அங்கு லைட் வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு மக்கள் நேரத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மணியையும் அதில் பொருத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். பிறகு ஒவ்வொரு வேளையும் பாங்கு ஒலிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் உயர்ந்த ஒரு மினாராவை அவர்கள் கட்டினார்கள் என்று பார்க்க முடிகின்றது. ஆக இதுபோன்று மினாரத்துல் மசீஹுக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. நான் தாரிக் சாஹிப் அவர்களிடம் கேட்க விரும்புவது, வேறு இது தவிர ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய இடங்கள் இருக்கின்றதா? திருக்குரானில் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றக்கூடிய காலத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சூரத்து தக்வீருடைய 13ஆம் வசனம், வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத்து, அந்த காலத்தில் சொர்க்கம் மிக அருகில் கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற ஹதீஸுகளில் பார்க்கும்போது முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் 5629வது என்னுடைய ஹதீஸு கிதாபுல் ஃபித்னு, குழப்பங்களும் மறுமை நாளின் அடையாளங்களும் என்ற தலைப்பில் வருகிறது. பிற்காலத்தில் தோன்றக்கூடிய தஜ்ஜாலை வெல்வதற்காக தோன்றக்கூடிய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர் மக்களுக்கு சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை படித்தரங்களை கூறுவார் என்று வருகிறது. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1898ஆம் ஆண்டு ஒரு கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவை பற்றி தமது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல் வசியத் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கிறார்கள், அந்த கனவில் இது உமது கல்லறையின் இடமாகும் என ஓர் இடம் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு வானவர் நிலத்தை அளந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்போது ஓர் இடத்தை அடைந்ததும் இது உமது கல்லறையின் இடமாகும் என அவர் என்னிடம் கூறினார். பிறகு ஓரிடத்தில் எனக்கு ஒரு கல்லறை காட்டப்பட்டது. அது வெள்ளியை விடவும் அதிகமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த இடத்து மணல் எல்லாம் வெள்ளியாகவே இருந்தது. அப்போது என்னிடம் உமது கல்லறை என கூறப்பட்டது. இன்னொரு இடமும் எனக்கு காட்டப்பட்டது. அதற்கு பெஹ்ஷ்தி மக்பரா, அதாவது சொர்க்கத்திற்குரியவர்களின் கல்லறை என பெயர் வைக்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் இது பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் 1898ஆம் ஆண்டு கனவு பார்த்தார்கள். ஆனால் டிசம்பர் 1905ஆம் ஆண்டு தான் அந்த நிலத்தை வாங்கினார்கள். அதற்கு 2 காரணங்கள் இருந்தது. 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹஜ்ரத் அப்துல் கரீம் சியால்கோட்டி அவர்கள் வஃபாத் ஆனார்கள். 2வது காரணம், ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது வஃபாத்தை பற்றிய பல இல்ஹாம்கள் வர ஆரம்பித்து விட்டது. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாங்கிய அந்த பெஹ்ஷ்தி மக்பராவில் முதல் முறையாக ஹஜ்ரத் அப்துல் கரீம் சியால்கோட்டி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் இறந்தபோது 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறந்தார்கள். அப்போது அந்த நிலம் வாங்கப்படவில்லை. அந்த இடம் வாங்கப்பட்ட பிறகு அவர்கள் அமானத்தாக அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரு சாதாரண கபிரிஸ்தானில். அங்கிருந்து அவர்களது உடல் எடுக்கப்பட்டு பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் அந்த பெஹ்ஷ்தி மக்பராவில் தான் இருக்கிறது. அன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய கபரும் பல சஹாபாக்களுடைய கபரும் இருக்கின்றது. அந்த பெஹ்ஷ்தி மக்பராவுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1908ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி லாகூரில் வஃபாத்தான போது அன்னாரது உடல் காதியானுக்கு கொண்டு வரப்பட்டது. பெஹ்ஷ்தி மக்பராவில் ஹஜ்ரத் அம்மா ஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு வீட்டிலுடைய ஒரு அறையில் வைக்கப்பட்டது. அந்த அறையில்தான் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடலை பார்ப்பதற்காக சஹாபாக்கள் மற்ற அஹ்மதிகள் ஒன்று கூடினார்கள். அதில் தாருல் வாக்கிஃபீன் என்றும் அந்த அழைக்கப்படுகிறது. அதேபோன்று ஹஜ்ரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பெஹ்ஷ்தி மக்பராவுடைய அந்த இடத்தில்தான். ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடல் காதியானுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு எல்லா மக்களும் ஹஜ்ரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் நூருத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த இடம் பெஹ்ஷ்தி மக்பராவை வைத்து தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறகு அங்கேயே அன்னாரது தொழுகை நடத்தப்பட்டு அன்னார் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இங்கு ஒரே விஷயத்தை பற்றி நான் சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். காதியானில் மஸ்ஜித் நூர் என்ற பள்ளிவாசல் இருக்கின்றது. இது 1910ஆம் ஆண்டு ஹஜ்ரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹுடைய காலத்தில் இது கட்டப்பட்டது. 3000 ரூபாயில் கட்டப்பட்டது. முழு செலவையும் மீர் நாசிர் நவாஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மஸ்ஜித் நூரில் வைத்துதான் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா வ அஹ்ஸனல் ஜஸா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம்
அவர்களினுடைய அந்த அடக்கஸ்தலம் எங்கு இருக்கின்றது, மேலும் ஹிலாஃபத் எங்கு தோன்றியது என்பது தொடர்பான கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள். இது தவிர பல முக்கிய தலங்கள் இருக்கின்றது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் பிறந்த அந்த அறை மஸ்ஜித் முபாரக்குக்கு கீழ் உள்ள தளத்தில் இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த அறையும் கூட அங்கு இருக்கக்கூடிய கீழ்த்தளத்தில் இருக்கின்றது என்று நாம் பார்க்க முடிகின்றது. இது தவிர வேறு ஏதேனும் முக்கியமான இடங்கள் இருக்கின்றதா? மிக சுருக்கமாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பயணத்தில் இருக்கும்போதும் சரி அல்லது வீட்டில் இருக்கும்போதும் சரி தனக்கென்று துவாவுக்கான ஒரு தனி அறை அமைத்துக் கொள்வார்கள் என்று வரலாற்றில் வருகின்றது. இந்த அடிப்படையில் அவர்கள் பைத்து துவா என்ற ஒரு இல்லத்தையும் அவர்கள் அமைத்திருந்தார்கள், ஒரு அறை அமைத்திருந்தார்கள். அந்த அறையில் அமர்ந்து அவர்கள் அதிகமான முறையில் துவா செய்வது வழக்கம். இந்த பைத்து துவா என்பது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதனை உருவாக்கினார்கள் என்று வருகின்றது. இதனுடைய நீளம் 6 அடி என்றும் 6 இன்ச்சு, அதே போன்று அகலம் 4 அடி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தாலான் ஹஜ்ரத் அம்மாஜான், அதாவது அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வராந்தாவுக்கு மேற்பகுதியில் ஒரு சிறிய அறையாக இது அமையப்பெற்றிருக்கின்றது. மேலும் இதிலிருந்து தாலானிலிருந்து அதில் நுழைவதற்கு மரத்தாலான ஒரு ஏணிப்படி இருக்கின்றது. 4 அடி ஏறி சென்றால் அதனை சென்று விடலாம். அங்கு சென்று அதிகமான முறையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் துவா செய்ததன் காரணமாக இன்னும் கூட அஹ்மதிகள் அங்கு சென்று அதிகமான முறையில் துவா செய்து வருகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த பைத்து துவாவை பற்றி அவருடைய நோக்கம் என்ன, ஏன் நான் கட்டினேன் என்பதை பற்றி அவர்களே கூறுகின்றார்கள். அவருடைய சொந்த சொற்களை நான் கூறுகின்றேன். அவர்கள் கூறினார்கள், வயதை நம்ப முடியாது, 70 வயதை தாண்டிவிட்டது. தன்னை பற்றி கூறுகின்றார்கள், 70 வயதை தாண்டிவிட்டது. மரணத்தின் நேரம் எப்போது வரும் என்பதை சொல்ல முடியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமது பணியோ மேலும் எஞ்சி இருக்கின்றது. பேனாவின் ஆற்றல் பலவீனமாகிவிட்டது. வாளுக்கு இறைவனின் அனுமதி இல்லை. எனவே நாம் வானத்தை நோக்கி கையேந்தினோம். அது இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. நம் நேரம் கழியுது, ரொம்ப அதிகமான வயசும் ஆகுது, வாளினுடைய நேரம் இல்லை, பேனாவில் தான் நம்ம இவ்வளோ நாளாக ஜாது செய்தோம், அந்த பேனாவினுடைய ஆற்றல் கூட இப்போது பலவீனமாகி கொண்டு இருக்கின்றது வயசு அதிகமாகிறதுனால. இதெல்லாம் சொல்லிட்டு நாம் இதையெல்லாம் எடுத்து சொல்லி வானத்தை நோக்கி நாம் கையேந்தினோம். அவரிடமிருந்தே ஆற்றலை பெற ஒரு தனி அறையை நாம் உருவாக்கினோம் என்று கூறுகின்றார்கள். பிறகு ஒரு துவா செய்தோம் என்று கூறுகின்றார்கள். என்ன துவா? இந்த மஸ்ஜிது பயத்து துவாவை சாந்தி, சமாதானம் மற்றும் எதிரிகள் மீது கூர்மையான சான்றுகள், தெளிவான ஆதாரங்கள் ஆகியவற்றின் வெற்றிக்கான வீடாக இறைவா இதனை ஆக்குவாயாக என்று நான் துவா செய்தேன். ஆக எதிரிகளை வீழ்த்துவதற்குரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வீடாக இறைவா இதனை ஆக்குவாயாக என்று துவா செய்து அதற்காகத்தான் இதனை நான் உருவாக்கினேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இன்று மக்கள் அந்த பைத்து துவாவுக்கு சென்றார்கள், தமக்காக பல துவாக்களை செய்கின்றார்கள், அதில் தவறில்லை, நிச்சயமாக நமக்காகவும் துவா செய்யலாம். ஆனாலும் கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பைத்து துவாவை நிறுவுவதற்கு என்ன அசல் நோக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார்களோ, அதாவது இஸ்லாத்தினுடைய கலிமா மேலோங்குதல், அதற்காக நாம் அதிகமான முறையில் துவா செய்ய வேண்டும் என்பதை அன்னாருடைய இந்த ஆசையிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லா வாசனல் ஜஸா. மிக முக்கியமான இடமான பைத்து துவா தொடர்பாகவும் அதனுடைய வரலாற்று சிறப்பு என்ன என்பது தொடர்பாகவும் எடுத்து கூறினீர்கள். இது தவிர பல முக்கியமான இடங்கள் இருக்கின்றது. பைத்து சலாம், பைத்து நூர் என்று பல இடங்கள் இருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த அனைத்து வீடுகளையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களினுடைய வீடுகள் அனைத்தையும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் பரக்காத் என்று பெயரிட்டிருந்தார்கள். அங்கு மஸ்ஜித் அக்ஸாவிற்கு செல்லக்கூடிய வழியில் அங்கு பைத்துல் பரக்காத் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பைத்துல் பரக்காத் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது எல்லாருடைய பார்வையிலும் படக்கூடியதாக இருக்கின்றது என்பத காரணத்தினால் அங்கு பைத்துல் பரக்காத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பைத்துல் பரக்காத் என்ற பெயரை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முழு வீட்டிற்குமே சூட்டியிருந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி அன்னார் ஹோஷியார்பூரில் சென்று ஒரு அடையாளத்திற்காக துவா செய்தார்கள். 40 நாட்கள் சில்லாகஷி செய்து துவா செய்து நோன்பிருந்து துவா செய்து முஸ்லிம் மோதிற்கான அந்த முன்னறிவிப்பை பெற்ற இடம் ஹோஷியார்பூரில் இருக்கின்றது. பிறகு 1889ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் பையத் வாங்கினார்கள். முதல் முறையாக லூதியானாவில் 40 சகோதரர்களிடம் பையத்தை வாங்கி ஜமாத்தை தோற்றுவித்தார்கள். அந்த தாருல் பையத் என்கின்ற அந்த அறை லூதியானாவில் இருக்கின்றது. இது போன்ற பல இடங்கள் அன்னாரோடு தொடர்புடைய முக்கியமான தலங்கள் இருக்கின்றது. நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை எட்டிவிட்டோம். நிகழ்ச்சியை இத்தருணத்தில் நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புடைய பல இடங்கள் பற்றி நாம் பார்த்தோம். ஷாயிருல்லா, இறைவனுடைய அடையாளங்கள் தொடர்பாக நாம் பார்த்தோம். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியான் தொடர்பாக பல்வேறு முன்னறிவிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அன்னார் கூறினார்கள், காதியான் எங்கிருக்கிறது என்று யாரும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், முழு உலக மக்களினுடைய கவனத்தை இந்த காதியான் பெற்றிருக்கிறது என்று. பிறகு அன்னார் காதியானினுடைய வளர்ச்சி பற்றி கூறியிருக்கின்றார்கள்.
ஒரு நாள் வர இருக்கின்றது. அப்பொழுது இந்த காதியான் சூரியனை போன்று பிரகாசித்து இது ஒரு உண்மையாளரினுடைய இடம் என்று வெளிப்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக காதியான் வளர்ந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்துகின்றோம். மீண்டும் ஒரு சந்திப்பில், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.